ஹலோ ஹாய், நான் உங்கள் கார்த்திக் மதி. ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி என்னன்னாக்கா, நம்ம நேற்று வந்து ஃபேஸ் பேக் பார்த்தோம், க்ளோவிங் ஸ்கின் டைட்னிங் எல்லாத்துக்குமே வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ நம்ம தொடர்ச்சியான வீடியோ போட்டுட்ருக்கோம் எல்லோரும் கேட்குற மாதிரி. ஸோ அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சூப்பராகவும் இருக்குன்றதை நான் வந்து நம்புகிறேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறதுனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல. ஸோ இன்றைக்கி என்னன்னாக்கா, நம்ம அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு ஹேர் ஸ்பா பார்த்தோம், ஹேர் பேக் பார்த்தோம். இன்றைக்கும் வந்து ஒரு ஹேர் பேக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து டேண்ட்ரஃப் இல்லாமலும் நம்மளுடைய முடியோடைய வளர்ச்சிக்கும், ரெண்டாவது வந்து கொஞ்சம் முடி இல்லாத இடத்துலலாம் எப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் சொட்டையாக இருக்கிற முடி இல்லாத இடத்துலாம் கொஞ்சம் முடி வளர வைக்கிறதுக்கும், ரொம்ப கூலிங்கும் டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அது என்னென்ன தேவை அப்படின்றத முதல்ல பார்த்துலாம், அதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம். இந்த பேக்குக்கு தேவையானது அரிசி மாவு, கருவேப்பிலை, வெந்தயம் ஊற வச்சது. இதை வந்து நம்ம இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோவில் மறுபடியும் வர முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குதா இல்லையான்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். பார்லர் போயிட்டு நம்ம ஒவ்வொரு பேக்காக நம்ம வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது. ரெண்டாவது வந்து முடி நிறைய கொட்டுது, முடி வந்து டேமேஜ் ஆகி ரெண்டாக உடஞ்சி போகுது. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நமக்குள்ளே வந்து நிறையா வருது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்தையும் வந்து ஸ்பாயில் ஆக்காமல், கெமிக்கல் கலந்த எந்த இதையும் இல்லாமல் நம்மளுடைய ஹேரையும் சரி நல்லா வந்து சூப்பராக க்ரோத் ஆகும், ஷைனிங் ஆகும், தலையில் வந்து பொடுகு இல்லாமலும் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம முடியை பாதுகாத்துக்கலாம், நமக்கு வந்து அடர்த்தியான கூந்தலையும் எப்படி வர வைக்கலாம், நமக்கு ஷைனிங்காகவும் க்ளோவிங்காகவும் இருக்கிறது எல்லாமே இதில் வந்து இந்த பேக்கில் கிடைக்கும். கண்டிப்பாக நான் ஏன்னா குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட காட்டுவேன். இப்போ பேக் போடுறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணிவிட்டு நான் உங்கள் முன்னாடி தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ பார்லர் போயிட்டு நம்ம பண்ணணுன்னாக்கா அது வந்து எதுவுமே நிறைய பேரால் முடியாது. எல்லார் மாதிரியும் நமக்கு வந்து ஹேர் வந்து அழகாக இருக்கணும், க்ளோவிங்காக இருக்கணும். பொடுகு நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க, அந்த புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க, தலையிலலாம் வந்து அப்படியே வந்து நிறைய வந்து பொடுகு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய ஹேரை வந்து எப்படி பாதுகாத்து நம்ம வளர்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கருவேப்பிலையில் உங்களுக்கே தெரியும், முடியை வந்து வெள்ளை முடியை கருப்பாக மாற்றக்கூடிய பவனும் இருக்குது இதில். வந்து அந்த அளவுக்கு வந்து முடியோடைய வளர்ச்சியையும் தூண்டும். அதே மாதிரி வந்து வெந்தயத்தோடைய இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெந்தயத்தில் இருக்கிற அந்த இது வந்து நம்மளுடைய டேண்ட்ரஃபை வந்து இல்லாமலே பண்ணிடும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் இதில் வந்து இந்த அரிசி மாவில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஹேரை ஷைனிங்காகவும் கொண்டு வர்றதுக்கான, உங்களால் சப்போஸ் முடியல, என்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வடித்த சாதமும் வடித்த அந்த கஞ்சி தண்ணியும் எடுத்து நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா அதை பேஸ்ட் ஆக்கி இது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அரிசி மாவு இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், கேஸில் போய்ட்டு இதை வந்து இப்போ எண்ணெய் தண்ணியில் வச்சு நம்ம எல்லாமே அதை ஒரு பேஸ்ட் ஆக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம ப்ராசஸே இருக்குது. ஸோ இது சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஹேர் வந்து ஷைனிங் ஆகும், முடி ரெண்டாக டேமேஜ் ஆகி உடையிறதும் இல்லாமலும் அடர்த்தியாக வளருதும், அங்கங்கே வந்து சொட்டை விடுறதும், மூச்சு விடாமல் பேசவே மூச்சு இறக்குதுப்பா, அந்த மாதிரி பண்ணுறதும் சூப்பராக வந்து இருக்கும். உங்களுடைய ஹேரை வந்து ஷைனிங்காகவும் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த மாதிரியாக நான் சொல்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு சப்போஸ் இருந்ததுனாக்கா அதுலேருந்து எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் இந்த பேக் பண்ணாக்கா. ஏன்னா எல்லாமே வந்து நேச்சுரல்ஸ் தான், நான் எதுவுமே வந்து கெமிக்கல் கலந்த பொருள் எதுவுமே இன்னை வரைக்கும் நான் வீடியோ போடவும் இல்லை. எல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கிற சமையல் அறையில் இருக்கிற ஒரு பொருளையும் வச்சு தான் நான் வந்து எல்லாமே பண்ணுறேன். சூப்பராக இருக்கும், பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னும் என்னை வந்து மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் வந்து நம்மளுடைய வீடியோஸ்க்கு நிறைய ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி இன்னும் நிறைய போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டுமே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எனர்ஜி மாதிரி. அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள், ஆளுக்கு விடுங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நம்ம போய்ட்டு இப்போ ப்ராசஸில் பார்க்கலாம். ஓகே, போகலாமா? நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு போகலாமா? ஓகே, வாங்க போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதனுடைய ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ நம்ம வந்து தண்ணி நம்ம தலைக்கு தேவையான பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி என்னுடைய ஹேருக்கு தேவையான இவ்வளோ நிறையாவே வச்சுருக்கேன். ஸோ நம்ம என்னுடைய ஹேருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஒரு தண்ணியை வந்து நம்ம வச்சுக்கணும். தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய தலைக்கு பச்சரிசி மாவு, என்னுடைய தலைக்கு வந்து எவ்வளோ தேவையோ பச்சரிசி மாவு தான் இப்போ நம்ம வந்து அதை வந்து இந்த இதில் ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் ஆக்க போகிறோம். எனக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு, எனக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணியில் இதை கொட்டி இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக ஆக்கிடணும். கட்டி முட்டி இல்லாத நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி இதை நம்ம இது பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது தலையில் வந்து அங்கங்கே வந்து முடி உதிர்வு இல்லாமல் முடி இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு கட்டி ஃபேஸில் இருக்கணும். இது வந்து ஒரு கட்டியான ஃபேஸில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது ஏன்னா நம்ம கையை வந்து எடுத்துட்டாக்கா இது வந்து எண்ணெய் ஆகும்னாக்கா வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்லுறது, கையை எடுத்துட்டோம்னாக்கா அது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். கட்டி கட்டியாக ஆகாத அளவுக்கு நம்ம அதை வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி மாற்றின்னு இருக்கணும். நல்லா ஹீட் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி மாற்றினாக்கா சாரி ஏன்னா கட்டியாக ஆகிடும், கட்டி முட்டி ஆகிடும். கட்டி முட்டி ஆகாத அளவுக்கு தான் நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அது சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது கட்டி கட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அது நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி அது கன்வெர்ட் ஆன உடனே இதை ஆற வைக்கணும். அப்படியே எடுத்து சூடாக தலையில் ஊற்றிக்கிட்டு அந்த அக்கா தான் வந்து பண்ணாங்க. அதனால் நாங்கள் தலையில் போட்டோம், முடியல அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது பாருங்கள், அது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இதை பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. இதை பாருங்கள், பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. இதை இப்போ வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸில் இப்போது நம்ம கருவேப்பிலையும் வெந்தயம் ஊற வச்சுருக்கிறோம் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இது வந்து சூப்பராக பேஸ்ட்டாக மாறிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி மாறி இருக்குது. ஸோ ஓகே, இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வைக்கணும். நான் ஃபேன் போட்டுறேன். அந்த இடத்துல ஃபேன் இருக்குது, கிச்சனில் ஃபேன் போட்டு ஆற வைக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் வந்து வெந்தயம் இருக்குது. வெந்தயம் ஊற வச்சுருக்கேன், நைட்லேயே ஊற வச்சுருக்கேன். இது வெந்தயமும் இந்த கருவேப்பிலையும் இப்போ வந்து நம்ம சேர்ந்து மிக்சியில் அரைச்சி இதோட ஜாயின் பண்ணி இப்போ நம்ம தலைக்கு நம்ம வந்து பேக்காக போட போகிறோம். ஸோ மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ என்னன்னாக்கா மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெந்தயமும் நம்ம ஊற வச்சுருக்கோம், நைட்டே ஊற வச்சுருக்கோம். இந்த தண்ணியை தான் ஊற்றி நம்ம அரைக்கணும். எனக்கு இவ்வளவே தேவையில்லை. வெந்தயம் இந்த தண்ணியை தான் நம்ம ஊற்றி இப்போ அரைக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஓட்டிக்கலாம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் மஞ்சிருதுன்னா அதுக்கப்புறம் வந்து சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் இதுவாக இருக்கும்போது அது கூட வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி ஆயிட்ட உடனே அது கூட வந்து இந்த கருவேப்பிலை வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளவும் வெள்ளை முடியையும் இது இன்னும் கருங்கருன்னு இருக்கிற கூந்தலுடைய நம்மளுடைய முடியை வந்து ரொம்ப கருப்பாகவும் ஆக்கும். அது கூடயே வெந்தயத்துக்கூடையே நம்ம அந்த கருவேப்பிலையையும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்து நமக்கு இந்த தண்ணி தான் பாருங்கள், வெந்தயம் ஊற வச்சு இந்த தண்ணியை தான் நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறோம். வேறு எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. மறுபடியும் அதை நம்ம பேஸ்ட்டாக மாற்றிக்கணும். இந்த இலையோடு சேர்த்து அதையும் பேஸ்ட் ஆக்கி அரைச்சிக்கணும். சூப்பராக இருக்கும். நான் வேறு வீடியோ எடுத்து கொஞ்சம் சிரிக்கிறாங்க என்னை பார்த்து. இந்த சந்தா எடுத்துன்னு இருக்கிறாங்க, வீடியோ எடுக்க மாட்டார் எப்போவுமே. ஸோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் விட்டுட்டு எனக்கு வீடியோ எடுக்கிறாரு.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். நல்லா மழைன்னு அரைச்சிடணும். இது இன்னும் கொஞ்சம் நறுநறுக்கு இருக்குது. கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அதில் வெந்தயம் நம்ம போட்டுருக்கோம் இல்லைங்களா, வெந்தயத்தோடைய தூள்லாம் நல்லா வந்து இருக்கும். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நான் வந்து வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இது. ஸோ இப்போது நம்ம வந்து இதை இது பண்ணியிருக்கோம், ஆறிடுச்சு. இப்போ வந்து இந்த அரிசி மாவு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை தான் நம்ம வந்து இப்போ ஒரு பேக்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இங்கே அரைச்சி வச்சு வெந்தயமும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோட ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் வந்து பேக்காக எப்படி அப்ளை பண்ணலான்றதை பற்றி நம்ம வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய போட்டுட்டேன், ஆனால் என்னுடைய தலைக்கு இது தேவையில்லை. பட் ஆனால் ஸ்டோர் பண்ணி இதை வைக்க முடியாது, அவ்வளோதான். நம்ம வந்து ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நான் நிறையா பாருங்கள் நிறைய இது வாங்கிட்டேன். இதை நல்லா ஆறின உடனே இப்போ நம்ம தலையில் வந்து இதை பேக்காக போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி மிங்கிள் ஆகிடும். பாருங்கள், இங்கே வந்து ஒரு பேஸ்ட்டாக ஆக்கிடுங்க பாருங்கள். இது நல்லா ஆறணும். சூடாக ஆக்கி தலையில் போட்டுக்கிட்டாதீங்க, இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். ஏன்னா சூடில் வந்து இதுவாகும். இது வந்து பாருங்கள், அரிசி மாவு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெந்தயம். நம்ம வந்து இப்போ பேக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக்கை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாமா, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிக்கு உடச்சிக்கணும். நம்ம தலையை நம்ம நல்லா சிக்கு உடச்சிட்டு ஃபஸ்ட்டு எந்த ஒரு பேக் போடுறதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஆயில் மசாஜ் எடுக்காமல் வந்து பண்ணவே கூடாது. அது மாதிரி வந்து ஆயில் மசாஜ் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். இப்போ நான் நல்லா சிக்கு உடைச்சிட்டு தலையில் ஆயில் மசாஜ் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துட்டு தான் நான் அதுக்கு முன்னாடியே வச்சுடுவேன். இது நம்ம வந்து முன்னாடியே வந்து ஒரு 1/2 hour நான் வந்து ஆயில் மசாஜ் எடுத்து ஊற வச்சுட்டு தான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து டைமிங் இல்லை, அதனால் நான் இப்போ பண்ணுறேன். நீங்கள் ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே ஆயில் மசாஜ் வச்சு நல்லா இது பண்ணிவிடுங்க. இப்போ நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் மசாஜ் எடுக்கலாம். ஸோ இதை பாருங்கள், எண்ணெய் நான் நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய். ஸோ ஆயில் மசாஜ் எடுத்துக்கணும். சாரி, நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிடுவேன். கொஞ்சம் போட்டுட்டேன், சாரி. கொஞ்சம் இந்த ஆயில் நான் நேற்று வந்து கேரட் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை ஓப்பன் பண்ணுப்பா. இது வந்து ஃபேஸுக்கான இது ஓப்பன், அதில் ஒரு இது பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரான்ச் ஆயில் நான் நேற்று வந்து கேரட் ஜூஸ் நான் வந்து ரெடி பண்ணி விட்டமின் இ டேப்லெட் தேங்காய் எண்ணெய் அது ஃபேஸில் அப்ளை பண்ணேன். நான் எப்போவுமே இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆயில் தேங்காய் எண்ணெய் ஏதாவது, இது வந்து ஃப்ரான்ச் ஆயில். ஸோ ஃபேஸில் வந்து ஷைனிங் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ நான் இதை அப்ளை பண்ணுறேன். இது நான் இது பண்ணுற வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ். கண்ணுக்கு கீழெல்லாம் கருவளையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த சுருக்கத்தை எடுத்துருவோம். கழுத்தாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும். அதனால் ஃப்ரான்ச் ஆயில் இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரான்ச் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நேற்று வந்து கேரட் ஜூஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரான்ச் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ என்னுடைய ஃபேஸில். நான் எப்போவுமே அப்ளை பண்ணுவேன். ரொம்ப கூலிங், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த இடத்துலலாம் கருவளையம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஃபேஸ் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அதெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய பவர் இந்த ஃப்ரான்ச் ஆயில் இருக்கும். அதனால் நேற்று வந்து முந்தா நாள் வந்து முதல் இதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டோம் ஃபேஸில். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நீங்கள் வந்து ஸ்டோன் வச்ச மூக்குத்தி சாதா கோல்டில் போட்டிருந்தா அவுத்துருங்க. இது டைமண்ட் ஒன்றும் ஆகாது. அதனால் நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். நான் பல முறை சொல்கிறேன். ஆனால் எல்லாத்தையுமே கழட்டிட்டு தான் நீங்கள் வந்து ஃபேஸில் எதுவாக இருந்தாலும் இது பண்ணணும். நான் போட்டுட்டேன். ஓகே, இப்போ ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம். நான் ஃப்ரான்ச் ஆயில் முந்தா நாள் வந்து நேற்று போட்ட பேக் வீடியோவில் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணது வந்து என்னன்னாக்கா கேரட்டு விட்டமின் இ டேப்லெட்,
அண்டு கோகனட் ஆயில், அது 3லேயும் நானே ரெடி பண்ணேன். அதை தான் அப்ளை பண்ணேன். இன்றைக்கி நான் ஃப்ரான்ஸ் ஆயில். ஸோ ஃபேஸுக்கும் போட்டுருவோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் போட்டுட்டு தான் நான். நீங்கள் வந்து இப்படிப்பா ஃபஸ்ட்டு எந்த ஒரு பேக் போடுறதா இருந்தாலும் தலையை சிக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆயில் மசாஜ் கொடுக்கணும். உங்கள் டைரெக்டாக தான் நான் எல்லா வீடியோவுமே நான் வந்து ப்ராசஸில் உங்களுக்கு டைரெக்டாக தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும். எனக்கு முடி நல்லா வளரும். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் கழுத்தில் பண்ணனால முடி வளர்ந்தால் எனக்கு கழுத்து வலிக்கும். அதனால் நான் ஹேர் கட் பண்ணிவிடுவேன். அடிக்கடிக்கு நானே பண்ணிவிடுவேன். வெளியிலலாம் பார்லர்லாம் போய் பண்ண மாட்டேன். நம்ம வேரில் தான், நம்ம மேலெல்லாம் மசாஜ் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. நம்ம ரூட்டில் தான் கொடுக்கணும் மசாஜ். ஸோ ரொம்ப மைல்டாகவும் அழகாகவும் கொடுக்கணும். இந்த மாதிரி பார்ட்டாக சிக்கி எடுத்துகிட்டு அழகாக வந்து நீங்கள் ஆயில் மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு தான் நம்ம வந்து பேக் போடணும். சூப்பராக இருக்கும்ப்பா. நான் போடுற பேக் ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ அருமையாகவும் இருக்கும். எல்லாராலையும் செய்யக்கூடியதை தான் நான் செய்வேன், போடுவேன். உங்கள் கண் முன்னாடி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப இதுவாக இருக்கும். கையில் ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் ஆயில் போட்டுட்டேன், மைல்டாக மசாஜ் கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். சரிப்பா, தேங்க்யூ. ஆயில் மசாஜ் கொடுங்க. நல்லா எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கூலிங்காகவும் இருக்கும். பாருங்கள், என்னுடைய ஹேர் ஃபுல்லாகவே வந்து ஆயில் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரான்ஸ் ஆயில். ஸோ நீங்கள் எது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ இல்லை கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ, ஏதாவது க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்கன்னா பண்ணுங்கள். நான் பண்ணுறத தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2வது குளிச்சுட்டு என்னுடைய ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். டைமிங்கே இல்லைப்பா. இது ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இந்த இது பாருங்கள், 20 மினிட்ஸ் கழித்து இந்த பேக் போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். ஓகே, ஆனால் நான் 1/2 ஹவருக்கு முன்னாடியே பண்ணிடணும். அப்போ தான் வந்து அது அந்த அளவுக்கு தலைக்கு கூலிங்காக இருக்கும். பட் ஆனால் எனக்கு அப்படி பண்ண முடியல, நான் வீடியோ போடணுன்றதுனால. இப்போ வந்து நான் பேக்கை எனக்கு திட்டமாக எடுத்துக்கிறேன். நிறையா பண்ணிட்டேன், பட் ஆனால் நான் திட்டமாக எடுத்துக்கிறேன். பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக எடுத்து நம்ம பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்கும்பா. கௌதம், இங்கே கொஞ்சம் வாங்க. லேயராக எடுத்து பண்ணணும், எனக்கு டைமிங் இல்லை. நல்லா முடி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பண்ணிவிடுங்க. நைட்டே ஊற வச்சிடணும்பா வெந்தயத்தை. அப்போ தான் அது இது கொஞ்சம் திப்பியாக தான் அரைச்சிருக்கிறேன். என் மிக்சியில் கொஞ்சம் பிளேட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். லேயராக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து 20 மினிட்ஸ் கழித்து கண்டிப்பாக இதை ஹேர் வாஷ் பண்ணிடணும்.
எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். நம்ம போட்டாலே அந்த சாறு உள்ளே இறங்கிடும். மேலே அப்படி தான் இருக்கும், மேலெலாம் கொட்டுது. ஓகே, நான் 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என்னுடைய ஹேரை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து உங்களை வந்து பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். 20 minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 20 மினிட்ஸ் கழித்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணணுன்றதோடைய இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலையை நல்லா சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில் மசாஜ் மைல்டாக நமக்கு வந்து ஆயில் மசாஜ் கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்து நம்ம ஆயில் வந்து நம்ம தலையில் ஊறி இருக்கணும். ஆனால் எனக்கு டைமிங் இல்லாதால நான் உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுனால இந்த இடத்துல பண்ணிவிட்டு அப்படியே பண்ணேன். ஆனால் அந்த ப்ராசஸ் அப்படி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா தலை சிக்கு உடச்சிட்டு ஆயில் மசாஜ் மைல்டாக ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துட்டு அது ஒரு 20 மினிட்ஸ் இருக்கணும். ஆயில் முன்னாடியே செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுடு தண்ணியில் கொஞ்சம் தண்ணி வச்சு கேஸில் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு அந்த ஹேரை வந்து ஹேருக்கு தேவையான அந்த எனக்கு 2 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். ரொம்ப லாங் ஹேராக இருந்தாக்கா 2 ஸ்பூன் போட்டால் அதுவே நிறைய பேஸ்ட் ஆகிடும். அதை பேஸ்ட் ஆக்கி நல்லா ஆற வச்சிடணும். சுட தலையில் போட்டுறாதீங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நைட்டே ஊற வச்சிடணும். வெந்தயத்தை அந்த 2ஐயும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த வெந்தயத்தோடைய தண்ணியை தான் அதில் ஊற்றணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தலையில் வந்து வகுடு எடுத்து நம்ம சின்னதாக வகுடு எடுத்து அப்படியே வந்து அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஹேர் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும், சில்கியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம தலையில் பொடுகு அப்புறம் வந்து கருன்னு ஏன்னா கருவேப்பிலை வந்து வெள்ளை முடியையும் மாற்றக்கூடிய பவர் நம்மளுடைய முடியை வந்து கருன்னு வளர வைக்கிறதுக்கும் வந்து கருவேப்பிலை தேவைப்படும். பொடுகு தொல்லையிலேருந்து நம்மளை வந்து வெந்தயம் கூலிங்காகவும் வச்சுருக்கும். உள்ளுக்கு சாப்பிட்டாலே அவ்வளோ வந்து நிறைய வந்து அதில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. கருவேப்பிலை ஒவ்வொரு பொருள்லையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இதுக்கு தான் அதுக்கு தான் அப்படின்றது சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா பொருளையுமே இருக்குது. ஸோ நம்மளுடைய தலையில் வந்து புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே பத்தையாக இருக்கும் ஒரு சிலருக்கு. அதெல்லாம் கூட வந்து கிளியர் பண்ணக்கூடிய பவர் வந்து வெந்தயத்துக்கு உண்டு. எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் வந்து ரெகுலராக போட ஆரம்பிக்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு வந்து நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு இதுவும் எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு. நான் உங்கள் டைரெக்டாக தான் யூஸ் பண்ணுறேன், டைரெக்டாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு சூப்பராக இருக்குது. உங்கள் இதை பாருங்கள், குளிச்சுட்டு வந்திருக்கேன், என்னுடைய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இது மாதிரியான வீடியோஸ் நிறைய வர நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய ஹெர்பல் சம்மந்தமாகவே நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்குது. நானும் வந்து வெளியிலலாம் பார்லர்லாம் போனது கிடையாது. ஸோ என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று தான் ஃபேஷியல் பண்ணேன், நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்க. இன்றைக்கி முதல் நாள் ஒரு ஹேர் பா போட்டேன், இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதில் வந்து பதிலளிக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. எனக்கு உங்களுடைய அன்பான ஆதரவை எனக்கு எப்பவுமே அழிச்சிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ. பாய். உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது உங்கள் கார்த்திக் மதி. பாய்.